அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலனில் முழுமையாக அக்கறை கொண்டு தற்போது பல்வேறு கோரிக்கைகளை பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் நாளன்று எவ்வளவு ஓய்வூதியம் பெறுவோம் என்று அறியாமல் ஓய்வு பெறும் நிலை கடந்த 20 ஆண்டுகளாக இருப்பதாகவும் இதனை அகற்றி பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களுடைய தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அவர்களின் நீண்ட கால கோரிக்கைகள் என்பது ஒவ்வொரு அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர் குடும்பத்தினரின் வாழ்க்கையுடனும் அவர்களின் எதிர்காலத்துடனும் தொடர்புடையது என்பதை உணர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு இவற்றின் மீது முழு கவனம் செலுத்தி இக்கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அரசு அலுவலர்களுக்கு முறையான ஓய்வூதியத்தை வழங்குவது குறித்து தகுந்த பரிந்துரைகளை வழங்கிட அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஏற்கனவே ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் அறிக்கையை பெற்றுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் இந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற அந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இதில் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் இவ்வாறு 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசை ஏற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.